அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிராம்பட்டினத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது செக்கடிப்பள்ளி. இந்த செக்கடிப்பள்ளியை சுற்றி அமைந்திருக்கிறது பழமை வாய்ந்த செக்கடி குளம். இந்த செக்கடி குளம் இப்பொழுது ஒரு புது பொலிவினை பெற்று திகழ்கிறது. இதற்கு காரணம், நமது ஊர் மக்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதன் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஒரு நடைப்பயிற்சி பாதையை இந்த செக்கடி குளத்தினுடைய சுற்றுப்புற பகுதியில் அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த பாதையை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உத்தேசமாக சொல்வதாக இருந்தால், சென்னையிலிருந்தும் அதிரையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் 180 மணி நேரம் இந்த நடைபாதை விஷயமாக டெலிஃபோன் கான்ஃபரன்ஸில் இதன் அமைப்பாளர்களாகிய நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். செக்கடி குளத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். செக்கடி குளம் அதன் பரப்பளவு 1,01,891 அடி, அதன் ஆழம் 21 அடி, அதனுடைய சுற்றுப்பாதை 1,335 அடி. நடைப்பயிற்சி பாதையினுடைய அகலம் 13 to 15 அடி வரை. இந்த நடைப்பயிற்சி பாதை சென்ற 2/5/2015 அன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைப்பயிற்சி பாதை ஓராண்டு கால வரலாற்றினை உடையது. சென்னையில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திரு வீரப்பன் அவர்கள் இந்த திட்டத்திற்கான அடிப்படை திட்டங்களை வகுத்து தந்தவர். தஞ்சாவூரைச் சேர்ந்த காவேரி ப்ராஜெக்ட் திட்டத்தின் மூத்த ஓய்வு பெற்ற பொறியாளர் திரு பரந்தாமன் அவ்வப்போது நேரில் வந்து திட்டப் பணிகள் பற்றி ஆலோசனைகளை வழங்கியவர் ஆவார். பொறியாளர்கள் திரு ரங்கநாதனும் பிரபாகரனும் இந்த பணியில் மேற்பார்வை புரிந்தவர்கள். இந்த நடைப்பயிற்சி பாதையில் பாதி வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி பலருடைய மனதில் எழுந்திருக்கிறது என்பது பற்றி எங்களுக்கு தெரிய வந்ததும், இதற்காகவே 28/12/2014 அன்று செக்கடிக்குளம் வடகரையில் உடற்பயிற்சியும் உணவு பழக்கமும் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். ஆலிம் பெருமக்கள் பங்கேற்று பேசிய பட்டிமன்றம் ஒன்று இக்கருத்தரங்கில் இடம்பெற்றது. கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சுமையா தாவூத் அவர்கள் உடல் நலம் பேணுவதில் பெண்களின் பங்கு என்பது பற்றி 1 மணி நேரம் அருமையான சொற்பொழிவு நிகழ்த்தி பெண்கள் மத்தியில் உடல் நலம் மற்றும் நடைப்பயிற்சி பற்றிய மற்றும் உணவு பழக்கம் கருத்தரங்கம் நடந்து முடிந்த அடுத்த 5 மாதத்திற்குள் இந்த நடைப்பயிற்சி பாதை வாக்வேயின் பணிகள் இறைவன் அருளால் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. யமுனா நதிக்கரையில் தாஜ்மஹால் அமைந்திருப்பது போல அதிராம்பட்டினத்தின் மையப்பகுதியில் செக்கடிக்குளம் மேல்கரையில் இறை இல்லமாகிய செக்கடிப்பள்ளி புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு 1972 ஆண்டிலிருந்து ஊருக்கு ஒரு லேண்ட்மார்க்காக அமைந்துள்ளது. இதற்கும் மேலாக குளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த நடைப்பயிற்சி பாதை வாக்வே உள்ளூர் மக்களை மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து பார்க்கும் மக்களின் மனதையும் கவர்ந்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதிகாலையிலும் மாலையிலும் இங்குள்ள மரங்களில் தங்கிச் செல்லும் பறவைகள் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலையாக செவிக்கும் சிந்தைக்கும் மகிழ்வூட்டுகின்றன. இப்படிப்பட்ட அருமையான சூழலில்தான் செக்கடிக்குளம் நடைப்பயிற்சி பாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அதிரை மக்களின் ஒரு சாராருக்காக அமைக்கப்பட்டது அல்ல. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் அனைவரது நலனுக்காகவும் முஸ்லீம்கள் அல்லாத பிற சமுதாயத்தினர் அனைவருக்கும் பொதுவாக சமூக ஒருமைப்பாட்டை கருதியே அமைக்கப்பட்டுள்ளது. நடைப்பயிற்சி பாதை மட்டுமின்றி உடற்பயிற்சி கருவிகளும் அங்கே அமைக்கப்பட்டுள்ளன. ஓடி மகிழ்ந்த சிறுவர் சிறுமியர் ஊஞ்சல் ஆடி மகிழவும் இங்கே வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடைப்பயிற்சி பாதை திறப்பு விழா 2/5/2015 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது.
71 வயதை கடந்த போதும் நாள் ஒன்றுக்கு 6 to 8 கிலோமீட்டர் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கும் நடைப்பயிற்சியாளர் நண்பர் AMK அகமது அவர்கள் இந்த நடைப்பயிற்சி பாதையை திறந்து வைத்தார். இந்த நடைப்பயிற்சி பாதை வாக்வேயை பயன்படுத்த வருபவர்களுக்கெல்லாம் இப்பாதையின் அமைப்பாளர்கள் சொல்லுவது, பெண்களுக்கு காலையில் 5 மணி முதல் 7:30 வரையிலும், அதற்கு மேல் 7:30 முதல் 9 மற்றும் மாலை 5 முதல் 8 வரை ஆண்களுக்கும் திறக்கப்பட்டிருக்கும். 3 வேளை உணவை பழக்கப்படுத்தி கொண்டது போல நாள்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதையும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நடைப்பயிற்சி பாதை ஓய்வெடுக்கும் இடமல்ல. நடக்க வரும்போது உங்கள் வசதிக்கு ஏற்ப காலில் ஷூ அணிந்து கொண்டு வாருங்கள். வேகமாக நடப்பது அல்லது மெதுவாக ஓடுவது, இப்பயிற்சிகளால் உடலின் இரத்த ஓட்டம் சீரடைகிறது. இதனால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் என்ற கெட்ட கொழுப்புகள் குறைகின்றன. சீராக நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் உடலின் தசை திசுக்கள் வலிமை பெறுகின்றன, எலும்புகள் வலுப்பெறுகிறது. தூய்மையான காற்றை சுவாசித்துக் கொண்டே நடப்பதால் நுரையீரல் சீராக இயங்கி இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. இந்த நடைப்பயிற்சி பாதையின் பராமரிப்பு அதிராம்பட்டினம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நடை முடித்து உடைப்பயிற்சி செய்ய விரும்பும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக ஆண் பயிற்சியாளர்களும் பெண் பயிற்சியாளர்கள் உடற்பயிற்சி முறைகளை கற்றுத்தருகின்றார்கள். இவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாக்வேயை பற்றி ஒரு சிலருடைய கேள்வி, இந்த வாக்வே தேவைதானாம்? தேவைதான் என்பதற்கு நாம் கூறும் சில செய்திகள். நடைப்பயிற்சியால் நன்மை இருக்கிறது என்பதை அறிந்திருந்த பெண்கள் பலரும் இந்த பாதை அமைக்கப்படுவதற்கு முன்பதாக ECR ரோட்டிலும் பட்டுக்கோட்டை ரோட்டிலும் மற்றும் மாளியக்காடு ஆகிய பகுதிகளிலும் அதிகாலை வேளைகளிலே 5-5:30 மணிக்கெல்லாம் பெண்கள் ஒருவராகவோ 2வராகவோ 3 பேராகவோ நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ECR ரோடு எவ்வளவு டிராஃபிக் நிறைந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதே போன்றுதான் பட்டுக்கோட்டையும். மெளாரிக்காடு போன்ற கிராம பகுதியில் அமைந்த ரோடுகளிலே செல்லுகிற பொழுது நாய் தொல்லைகள் மற்றும் வெளிச்சமில்லாத நிலை, இவைகளெல்லாம் நம்முடைய பெண்கள் அதிகாலையில் நடந்து செல்கிறார்கள் என்பதை அறிந்துதான் அவர்களுடைய ஆர்வத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வாக்வே அமைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 100 அல்லது 50 பேர் நடந்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்திக்கு பிறகு இந்த நடைபாதை அமைக்கப்பட்டுவிட்ட பின்னர் சுமாராக குறைந்தபட்சமாக 1.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் 300க்கும் அதிகமான பெண்கள் இந்த நடைப்பயிற்சி பாதையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுகின்றார்கள். அதோடு அவர்கள் உடற்பயிற்சியும் செய்து கொள்கிறார்கள். ஆகவேதான் இந்த வாக்வே தேவைப்படுகிறது என்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். ஒரு சிறிய பொருளாதார கணக்கு. மிக குறைவாக 300 பேர் இந்த பாதையிலே நடக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், இந்த 300 பேரிலே ஒருவருக்கு இதிலே நடக்காமல் இருந்தால், ஏதாவது ஒரு நோய் அவர்களுக்கு வந்தால் தஞ்சாவூரில் தான் சென்று பார்க்கிறார்கள். குறைந்தபட்சமாக ஒருவர் தஞ்சாவூருக்கு சென்று வைத்தியம் பார்த்துவிட்டு வருவதென்றால் பலரும் பேருந்துகளில் செல்வதில்லை, அவர்கள் கார்களிலே தான் செல்கிறார்கள். கார்களுக்கு ஒரு தொகை போக, வைத்தியருக்கு ஒரு தொகை போக, மருத்துவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஒரு தொகை போக, உடன்படுபவர்களுக்குமாக ஒரு தொகை, இப்படி சேர்த்தால் ஒருவருக்கு 3000 ரூபாய் குறைந்தபட்சமாக ஒரு நபருக்கு செலவாகிறது. இந்த 3000 ரூபாயை 300 பேரால் பெருக்கிற பொழுது இது 9 லட்சம் ரூபாயாக ஆகிறது. இதை ஆண்டொன்றுக்கு பெருகினால் 1,08 லட்சம் ரூபாயாக இந்த செலவு தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. அதிகாலை நேரங்களில் பெண்கள் அதிகமாக இந்த நடைப்பயிற்சிக்கு வருகிறார்கள் என்பதற்காக அவர்கள் நடைப்பயிற்சி பாதையின் உள்ளே நடந்து செல்கிற பொழுது வெளியிலே செல்கிற யாருக்கும் அவர்களுடைய முகம் தெரியாதவாறு அந்த நடைபாதை மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, பச்சை பசேர் என்ற இயற்கை சூழ்நிலையில் நடந்து செல்பவர்களுக்கு வேறு சிந்தனைகளை வேண்டாம்.
நடைபாதையின் போதே அவர்களுக்கு இறை சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக வழிநெடுகிலும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கின்ற வாசகங்கள் இறைவனை நினைத்து கொண்டே நடப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது உட்கார்ந்து ஓய்வெடுக்கின்ற இடமல்ல என்பதை முன்னரே சுட்டிய காரணத்தினால்தான் ஓய்வெடுத்து கொண்டு உட்கார்வதற்கு இருக்கைகள் ஏதும் உள்ளே அமைக்கப்படவில்லை. 1/2 கிலோமீட்டர் ஒரு சுற்று, 4 முறை நடந்தால் 2 கிலோமீட்டர், 6 முறை நடந்தால் 3 கிலோமீட்டர் என்ற அளவிலே தங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு நடையை தேர்ந்தெடுத்து கொண்டு இவர்கள் நடக்கலாம். உள்ளே நுழைந்ததும் இமாம் ஷாஃபி பள்ளியினுடைய பராமரிப்பு பணியின் முதல் பணியாக ஒரு அறிவிப்பு பலகையினை வைத்திருக்கின்றார்கள். நடந்து செல்லுகின்றவர்கள் அனைவரும் காரிலே ஷூ அணிந்து கொண்டு நடப்பது எளிதாக நடப்பதற்கும் வசதியாக நடப்பதற்கும் நன்மையாக இருக்கும் என்பதற்காக ஷூ அணிந்து கொண்டு வாருங்கள் என்ற வாசகம் கண்களிலே தென்படுகிறது. ஏதாவது உடல்நலக்குறை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட நடைபாதையை பயன்படுத்தி நடக்கலாமா என்பது பற்றி உங்களுடைய மருத்துவரையும் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பதும் அங்கே ஒரு அறிவிப்பாக தென்படுகின்றது. எங்களது ஆசை, இந்த வாக்வேயில் நடப்பதற்கு இடம் போதவில்லை என்று கருதி ஊரில் வேறு வேறு இடங்களிலும் இது போன்ற வாக்வே அமைக்கப்பட வேண்டும். இந்த டாக்குமெண்டரியை பார்க்கும் வெளியூர்காரர்கள் தங்கள் ஊர்களிலும் இதுபோன்று அமைத்து நமது சகோதர சகோதரிகளின் உடல்நலம் பேண பாடுபட வேண்டும் என்பதே.